இப்படி இருக்கா அது எப்படி இருக்கும்? டேய் பொம்பளையா இருந்தா நல்லா ஃபேன்ல நீலாம் வாங்கி கொடுறா. மன உளைச்சல் காய்க்கிறாத பிள்ளைய. அழகுதான் செகு சந்திரா. அழகா இருக்கீங்க. செகு சந்திரா அழகா இருக்கானே கேக்குறாரு. செகு சந்திரா எனக்கு பிடிக்கும். அவரு பாத்தல் கிச்சாப்க்கு இப்ப அவர் தான் ப்ரோமோட் பண்றாரு. செகு சந்திரா கிச்சாப்பு தாங்க முடியல. செகு சந்திராவை பார்க்க கிச்சாப்பு அப்படி ப்ரோமோட் பண்றாரு. சூனாட் பண்ணிடுங்க தங்கச்சி பண்ணிடுவோம் சூனாட்ட. ஆமால நயீம் சூனாட் பண்ணிட்டானா? அது தெரியல. பண்ணிருப்பான். நயீம் சூனாட் பண்ணிட்டியா? அஜி கூட்டிட்டு போய் பார்க்கலான்றீங்களா எப்படி? அதான் எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவன் நீ உத்தமையான்னு கேக்குறாங்க. சோ நான் நயீமை கேக்குறேன். பீத்திங்க நயீம நயீம் பீத்திங்கிற நயீம் நீ சூனாட் பண்ணிட்டியா நயீம்? உனக்கு என்னடா மயில் இருப்பு? உனக்கு என்ன இருப்பு? ஒன்ன மாதிரி டேய் நீ பத்திருந்தா உனக்கு தெரியும் பிள்ளைங்களோட அருமை. நீ தான் தள்ளிட்டு வந்துடலாச்சே தூடம் போட்டு எல்லாத்தையும். எனக்கு சிரிப்பு தான் வருது. இவனெல்லாம் நினைச்சா வந்துட்டான். ஹே மல்லட்டு நாய மல்லட்டு பயலாடே மல்லட்டு நாய. மக்கள் போயிட்டு டிபி எங்கடா போனுச்சு? கட்டி அடிச்சுட்டானுங்களா? ஆமா நீ சொல்ற புழுவுக்கு உன் நாக்கே உன் வாயில இருக்காது தொங்கி போயிடும். அப்புறம் அவனுக்கு எத்தனை நாள் வச்சுட்டு உனே ஓட்டுறது? மல்லட்டு பயல வெக்க கட்ட நாய் எட்டி பார்த்துட்டு பாரு புருஷனை பொண்டாட்டியா. தெரியாஜி மல்ட்டு நாய் வந்திருக்கு. செய்ய பார்க்க முடியல. ஓ மல்ட்டு நாய் வந்திருக்கு. மல்ட்டு உடும்புவா? உடும்புதான். உடும்ப வெட்டிக்கிட்டே வந்துருச்சு அப்படியே. மல்ட்டு பையல பிள்ளைய பெற்றுக்கடா இந்த வருஷம் நச்சம் அழகா இருந்தான் பொடியும். ஐயோ நான் பார்த்தேன். அழகா இருந்தான். சரியான சோப்பு. லேட்டா பெற்றாலும் சாலிட்டா பெற்றிருக்குடா டேய். அஞ்சிடிக்காரனுங்க நல்ல நீளமான பிள்ளைல அது உயரம் நல்லா உயரமா இருப்பான் வருவான். சொல்லலாமா பிள்ளை பிறந்துருச்சுன்னு? அதான் எல்லாத்துக்கும் தெரியுமே. கங்க்ராட் பண்ணுங்க ஷாமினிக்கு. அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. நல்லபடியா இருக்காங்க. செகு சந்திரா நீங்க ஜோக் பண்ணாதீங்க. நீங்க வந்து போத்தல் கிச்சாப்பு விளம்பரம். நீங்க செகு சந்திரா உங்களுக்கு ஆப்போசிட். செகு சந்திரா ஆப்போசிட்லா. வாழ்த்துங்க. இப்பயாவது ஒரு நல்ல வார்த்தை வருதான்னு பாப்போம் வாயில இருந்து. பயங்கரமா இருக்கு செகு சந்திரா. எங்க எடிட் பண்றீங்க? உங்களுக்கு எப்ப டெலிவரி ஆச்சு? எனக்கு நான் தான் பாத்துட்டு இருக்கிறேன் ஒரு வெள்ளைக்காரனை அவன் மாதிரி பிள்ளை பக்கலான்னு. உங்களுக்கு எப்ப டெலிவரி? அடுத்த வருஷம். அடுத்த வருஷமா? அடுத்த வருஷம். சைவம் இல்ல நீங்க தனமான அந்த புத்தி நீ போத்தல் கிச்சா வாய நீங்க செகு சந்திரான்னு வச்ச பேரு நல்லதுதான். அப்பதான் அவரை ஜாலியா நான் போட முடியும். செகு சந்திரா நீங்க போச்சுக்காதீங்க. நீங்க அந்த லைஃப் வீடியோ செஞ்சு பேசும்போது அந்த சைட்ல எல்லாம் அவங்க அப்படி என்ன செகு சந்திரா வெள்ளையா அப்படி தெரிக்குது அசிங்கமாச்சு. பாத்துருக்கீங்களா ஒரு வீடியோலாம்? என்னன்னு கொடுத்துடல அப்படி சைட்லாம் வெள்ளையா அப்படி ஃபாலோவே பண்ணது இல்ல. அதனால பார்க்கவே ஒரு அன்எடிக்கேட் மாதிரி இருக்கு. படிச்சிருக்காரா செகு சந்திரா? மிம்மாண்டி செக்குலா இல்ல ரொம்ப தமிழங்களாம் ரொம்ப அப்படியே. ஓகே தமிழங்களாம் ரொம்ப ஓவரா பேசுவாரு. இப்ப இடையில வந்து ஒரு கேஸ் வந்துச்சுல்ல, அந்த போலீஸ்காரங்க வந்து 3 பேரை சுட்டுட்டாங்க. அப்புறம் வந்து 33 கேஸ் இருக்குன்னு சொன்னதுக்கு அவன் சொல்றான், ஏன்னா காலையில கோயிலுக்கு போவீங்க, சாமி கும்பிடுவீங்க, ராத்திரி திருட்டு வேலைக்கு போவீங்கன்னுவான்.
ஆனா மானம் கட்டவனுக்கு ஒரு கேள்வி கேட்க தெரியல. 33 கேஸ் இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் என்னடா செஞ்சீங்கன்னு அப்படி கேக்குறத விட்டுவிட்டு அவர் இப்படி கேக்குறாரு. கேரா அவன் பட்டர் பூசி வாழ்றாங்களா கதையில? கொண்டு போய் இந்த ரெக்கார்டிங்க சேர்த்துருங்க. வந்தா பாருங்க எப்படி பறக்குங்கன்னு. நல்லா செஞ்சிருவான். உடுப்பு இப்ப போவான். ரைட்டா சொல்லுங்க. அப்படிதான் செய்வான். அப்படிதான் செய்வான். எங்க கூட லைஃப் பாத்துக்கிட்டே அப்படிதான் செய்வான். ஓகே சண்டே பூந்துருச்சு, எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, நாளைக்கு பாருங்க திரும்ப விடுவான் அப்படின்னுவான். உடுப்பு உடுப்போட வேலை. எங்க லோகேன் எங்க என்ன நிக்கிறா, இருக்கானா இல்ல போயிட்டானா பார்க்க முடியல. உங்க கெஸ்ட் எல்லாம் நானு நான் நில்லுங்க உங்களை மாடரேட்டரா போடுறேன். நான் பார்க்க முடியல என்னால. மோகனா டியான் ஜாப் குழுவா டரா தெரியுங்க ஆக்கு இதே மாதிரி அபேஸ் இதே மாதிரி நான் நிறைய லைஃப்ல பார்த்துட்டேன். நீங்க போய் பேட் கமெண்ட் பண்றீங்க எங்களை பத்தி. உனக்கு எங்க கூத்துல இருந்து ரத்தம் வருதா? இல்ல நான் கேட்க. ஆமா ஆமா kalau dah keluar darah letak kapas boleh belah. Okay. உண்மை சொல்லுவோம். அப்படிதான் பேசுவான். அப்படி கை தட்டுவான் அவன். அவன் நேரம் சண்டைக்கு போக மாட்டான். இப்படியே ஏதாவது ஒரு ரெக்கார்டிங் எடுத்து கொத்து விடுவான். இப்படியே ஒரு ரெக்கார்டிங் எடுத்து கொத்து விடுவான். அவனுக்கு அதனாலதான் பேரு மல்டு. ஓகே பாய் பாய் ஜெகி சந்திரா. ஓகே விக்கி எங்க ஜாசா மசாலா கூப்பிடுங்க சாம். ஓல்வோ இப்பதான் சூப்பர் ஜோக்கா. ஓல்வோ சூப்பர் ஜோக்கா இருக்கா? யாருமே ஓல்வோவ கோபால நாயி. ஓ அவனா பரவாயில்ல. அதான் வச்சிருக்கான் ஓல்வோன்னு கரெக்டா வச்சிருக்கான். ஓல்வோ என்னது தமிழ் ஸ்கூல் டீச்சர்னு சொல்லுவான். அந்த மாதிரி கட்ட வார்த்தை பேசுவான். யாரோட கூட்டாளி பார்த்துக்கங்க. அந்த மாதிரி கட்ட வார்த்தை அவன் வயசுக்கு பேசுற கட்ட வார்த்தை பாத்தீங்க தாங்க மாட்டீங்க. பாய் ஃப்ரெண்ட் எங்க போயிட்டான்? நேற்று என்ன நம்மள கழுவி ஊத்துனானா? யாரு? அவன்டா மொட்டை. ஆமா ஆமா கட்ட வார்த்தை எல்லாம் பேசினாரோ. இந்த கட்ட வார்த்தை இதுக்கு முன்னாடி பேசுனதே இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? அம்மாடி உனக்கு கட்ட வார்த்தை பேச தெரியாது? அம்மாடி என்னம்மா நீ கண்ணு கண்ணு சாப்பிடாமா கண்ணு கண்ணு குட்டி. அம்மாடி அம்மாடி அண்ணன் சாப்பிட்டா நீ சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டாரு பாருங்க. அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு போங்க. அப்புறம் அம்மாளி கஞ்சி ஐடியில பச்சை பச்சை கேட்பாரு. இங்க வந்து சப்பாத்தி கேட்டு சரியா ஆமா அம்மாளி கஞ்சால கேட்பாரு. விட்டுருங்க. ஏன்னா அம்மாளி கஞ்சாலாம் ஓஞ்சி போய் உட்காந்துட்டான். மானமே போகுது இந்த மாதிரி டீம் அவன் வச்சிருக்கிறனால. காமெடி பீஸ் அவன். அமைதி ஆயிட்டானா? ஏன்னா இந்த டீமை பார்த்து எல்லாம் காசு வாங்குற டீமு பாத்துக்கங்க. இவன் எங்க போய் மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்ப பேசுவான். எல்லாமே காசு வாங்கியிருக்கானுங்க. நம்மளோட இருந்திருக்கலாம். நம்ம கூட செத்துக்கிறோம். ஒரு வாரமா வச்சிருக்கிறோம். வா பேச்சுக்காக நீத்தா பேசுறிய கூழூர் பூச்சி பண்ணி, அதனால உன்னை வச்சுக்கலாம். மற்றபடி முடியாது. சொல்றாரு தர்மா சொல்றான் பாட்டில் எடுத்து அடிச்சுக்கணுமா நம்மளாம் உள்ளுக்கு கீழே. அவன் டெய்லி அவன் ஏன் தெரியுமா அவளை கரெக்டா சொல்றான். அவன் 3 ஏஞ்சல வச்சிருக்கான். 3 ஏஞ்சலும் தலக்கு டெய்லி இவன் தான் பாட்டில் எடுத்து அடிப்பான் அதுங்களுக்கு. அதனால தான் கரெக்டா சொல்றான் நம்ம கிட்ட. எப்படி தெரியும் பொம்பளைங்க பாட்டில் வச்சு அடிச்சுக்குவாங்க? இவன் எங்கேயோ அடிச்சுட்டு வந்திருக்கிறோம் தானே பாட்டில. ரைட்டா சொல்லுங்க. முடியல. ஆமா அவன் பாட்டில் அடிக்கும் போது முடிய பிடிச்சி இழுத்துருச்சுங்க. அதனாலதான் மொட்டை ஆயிட்டானா? இவனுக்கு அதான் வேலை. அவன் தங்கச்சிலாம் கல்யாணம் பண்ணாம இருக்குல்ல, இவன் டெய்லி அதை தான் செய்வான். அழகா தொடச்சு விட்டு பாட்டில் விட்டு அடிப்பான்.
அதனால தான் அவனுக்கு தெரியுது. இல்லைன்னா ஆர்ஜி பாருங்க, ஒரு ஆம்பளை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பாய்க்கிறானா இவன் இந்த நேரம் செஞ்சிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? எப்படி தெரியும் போத்தல் விட்டு அடிக்கணும்னு? அப்ப பாருங்க இவன் யாருன்னு. மொட்டை நீ டெய்லி அதுதான் செய்யறியா தங்கச்சிக்கு? போத்தல் விட்டு அடிக்கிற. அதில் வரை எங்களை இதை செய்ய சொல்ற. எங்களுக்கெல்லாம் புதுசா இருக்கு, போத்தல்லாம் வேண்டாம், கவலைப்படாத. நம்மளுக்கு புதுசா இருக்கு. போத்தல் எடுத்து அடிச்சுக்கணும். எங்களுக்கு புதுசாக இருக்காங்கடா. தங்கச்சிக்கு புதுசா இல்லைன்னு அடிச்சு விடுற. நான் மனிதன் உனக்கு வந்து பின்னால் அடிச்சு விடுவான் போத்தல் எடுத்து. மாத்தி மாத்தி ஏன்டா அப்புறம் எங்களை செய்ய இதெல்லாம் வெக்கமா இல்ல? சேம் ஒழுங்கா செய்ய மாட்டேன். மண்டல உள்ள முடியல பொண்டாட்டி பிச்சு எடுத்துட்டா போல. அடி அடி பண்றானுங்க பாருங்க, என்னோட பண்றானுங்க. அதான் சோத்தவங்க. நீ மானமே போலியாடா? இந்த கேள்வி கேட்கிறோம். இன்னும் எங்க பேரை சொல்லி உங்களுக்கு மானம் போல கேக்குற. மானமே போலியா? இவ்வளவு கேள்வி கேட்டாலும் எங்கடா நீங்களா அடங்குறீங்க? அது இப்ப பாம்பெல்லாம் படிக்க முடியுதா? இப்ப புரியுது. நான் கேட்கிறேன், குழப்படாதா? ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா ஆர்ஜி, இந்த ஐடி வந்து எப்ப நான் திறந்தேன்னா, வணக்கம் பாய். இந்த ஐடி எப்ப திறந்தேன்னா, என்னோட டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பால, அந்த மருந்து சாப்பிட்டுது. அப்போ அந்த டைமில் வந்து என்னோட ஃபோன் பேட்டரி இதாகிடும். அப்போ இன்னொரு ஃபோன்லேருந்து நான் அந்த ஐடியை திறந்தேன். எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க என் ஃபோட்டோ அந்த வேறு ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தேன், அந்த ஃபோட்டோ திறந்தேன். அப்போ எல்லாம் நினச்சிட்டாங்க இது ஏதோ ஒரு ஐடி. ஏன்னா நான் லைஃப்லாம் செஞ்சேன், அந்த டாஸ்க்லாம் முடிக்கணும்ல. உடனே எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க இந்த ஐடி வந்து யாரும் என்னை வச்சு ஓட்டுறாங்கன்னு. யார் என்னை ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உடுப்போட பொண்டாட்டி. இதுலாம் பிடிக்கிறதுல அழகா நான் பிடிச்சிருப்பேன். இருக்கு, இதெல்லாம் பிடிக்கிறதா நான் அப்பயே பிடிச்சிருப்பேன். ஆனா நான் விட்டுட்டேன். இருக்கு காலகட்டத்துல போய் நின்றுச்சுங்க, தலையில முடி எல்லாம் சீவாம நீங்க வரீங்கன்னு. அசாம் மகனா போறாங்க, கை கட்டுறாங்க பாருங்க. அசாம் மகனா போறாங்க. ஆமா நான் கை காட்டினேன். ஏன்டி போட்டோ எடுக்கல? வெக்கமா இல்ல? காசு எடுத்துட்டு போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ அஜி நான் அப்புறம் உங்களுக்கு தர பாருங்க போட்டோ. புருஷனும் பொண்டாட்டி எப்படி நிக்கோங்கன்னு. டே ஏத்து வேண்டாம் உன் போட்டோவை, எப்படி நிக்கிறேன்னு பார்க்கணும். என்ன செய்ய போற? வெக்க கட்டாம போட்டோ எடுக்க முடியல, பேச்சு ஒரு கதை. அப்புறம் ஏதோ ஒரு ஐடியில வந்து போட்டிருந்தாங்க நேற்று. நான் சொன்னேன்ல, நம்ம சைட்லலாம் இந்த மாதிரி ஆள் அப்படி ஆள் இப்படி ஆள், அந்த ஆள் மூஞ்ச பார்த்து பயந்துட்டு உடனே அதை எடுத்து போட்டிருக்காங்களாம். வணக்கம் நளினிக்கா, என் ஐடியா தூக்கிட்டாங்கக்கா. அப்பெல்லாம் நல்லதே பேச முடியல. லோகன் தான் ரிப்போர்ட் பண்ணி தூக்கிட்டாரு. நான் ஒரே ஒரு விஷயம் தான் போய் கேட்டேன் ஜம்பி கிட்ட, இது யாரு உண்மையிலே உங்க சொந்தக்காரங்களான்னு கேட்டேன். அதுக்கு இப்படி பண்ணிட்டாங்க பாருங்களா சிஸ்டர். யாருமே இல்லை சிஸ்டர். ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் மக்களே, நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் ஜம்பி வினோத் பிரதர் லைஃப்ல போயிட்டு. இந்த லோகன் வந்து மச்சான்னு சொல்றீங்க, உண்மையிலே நீங்க சொந்தமானு தான் கேட்டேன். சமுதாய துரோகி, தேச துரோகி, அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து மேலே ஏறி என் லைஃபை தூக்கிட்டானுங்க. இருந்தாலும் நான் கவலைப்படுறது இதெல்லாம் காசு கட்டி வாங்குறது இல்லை பாருங்க. ஒரு லைஃப் போய் ஒரு ஐடி போயிடுச்சு, இன்னொன்று ஐடி, அவ்வளோதான். டோட்டல் தான். என்ன நம்மளுக்குன்னு ஒரு 10 கூட்டம் சேராதா? என்ன சொல்றீங்க? சில பேருக்கு உண்மை தெரியும், என்ன யார் மேல தவறு, யார் மேல உண்மை இருக்கு, ரைட் இருக்குன்னு. வணக்கம். ஆமாவா இல்லையா? அதான் நான் கடுப்பாயிட்டேன். பரவாயில்ல, அடிச்சுட்டுக்குன்னா லைஃபை திறந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு ஐடியா. நேற்று முளைச்ச காலாலாம் இன்னைக்கு பேசுது. வைஃபோட போன் நம்பர் வச்சிருக்கீங்களா சார்? இருக்கு. போன் அடிக்கவா இல்ல நான் அடிக்கவா? ஆனா என்னெல்லாம் இருக்கு? என்ன பொண்டாட்டிக்கு அவன் செய்யறதுக்கு தெரியாமையா இருக்கான்? மகளோட பேச்சு உன்னோட புருஷனுக்கு கேளுங்க.
ஏன் ஆக்சுவலி நம்ம அவனை கூப்பிட்டு நம்ம நிரூபிச்ச மாதிரி ஆயிரும் அஜி. ஓ அவன் வந்துட்டு வீடியோ நீ வெளியாக்கு, அப்புறம் பாத்துக்கோ. இங்க பாரு, என் மகளோட வீடியோ இருக்கு, ஒண்ணு எடுத்து வெளியாக்குங்கடா. என் லேட்டஸ்டான மூஞ்சி எடுத்து வெளியாக்குங்கடா. உங்களுக்கு நான் தரேன்டா 5000 வெள்ளி. பிச்சைக்கார நாய்ங்களா டேய், போய் தேடுங்கடா மூஞ்ச. 5000 வெள்ளி நான் தரேன்டா, தேடுங்க. லேட்டஸ்ட் பிக்சர் எடுத்து போடுங்கடா. அந்த வீடியோ இருக்கு சொன்ன தெரியுமா, அவன் ஆம்பளையா இருந்தா உண்மையிலே ஒரு அப்பனுக்கு பிறந்த அந்த வீடியோ வெளியாக்கு. இல்ல இங்க பாருங்க கலெக்ஷன், அவனும் புள்ளைய பத்து தானே வச்சிருக்கான். ஆமா, அவன் புள்ளைய பத்து தானே வச்சிருக்கான். அப்ப பாத்துக்கோ. உங்க நான் எஸ்எம்மா கூட படிச்சு ஓட்டானே, உனக்கு தான் சொல்றேன் வீடியோ வெளியாக்கி. நீ எஸ்எம் மக கூட படுத்து அந்த வீடியோ ஓட்டியா, இல்ல உன் பொண்டாட்டி கூட படுத்து, இல்ல எஸ்எம் மகளை நினைச்சு ஓட்டியா? நீ ஓட்டி என் பிள்ளை இந்த மாதிரி வீணா போனவனுங்க, இந்த சக்கிலி பயலுங்க, இந்த மாதிரி மூஞ்சி முறை கட்டுறீங்களா என் பிள்ளை பாக்கெட் பார்க்காது. ஏன்னா நாங்க நீங்க பாத்துருக்கீங்க தானே சிஸ்டர், தெரியும், அதான் சொல்றேன். ஒண்ணு என்னன்னா அப்பயே நாங்க ஜாதியெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க. மூஞ்சில அந்த களை ஓடுறது, இந்த யார்கிட்டயும் அவளை பேச மாட்டான். அவன் அந்த மாதிரி கோபுரத்துக்கு வித்தியாசம் இருக்குடா. பேசுறாங்களா பிள்ளைய? அவங்களுக்கு என்ன தெரியுமா, அடிக்க முடியல. ஒண்ணா எஸ்எம் அம்மா போட்டு அடிச்சானுங்க, அப்புறம் பிள்ளைய போட்டானுங்க, அப்புறம் அண்ணன் தம்பி ஏத்துறானுங்க, அப்புறம் எங்க அம்மாவை பேச ஒரு கொடுக்க முடியல. என்ன செஞ்சாலும் அசைகிற ஆளு நான் இல்ல. வந்துட்டேன் ஆச்சு உங்க காதல கேம் செய்து. வண்டியா டேய், ஏன்டா பாட்டில் எடுத்து அடிச்சு சொன்னாங்க வாங்க. ஐ காட் மகனாவா டே, நீ கேம் செய்து நீ இப்படி போட முடியாது. என்கிட்ட இருக்கு உன் தங்கச்சி போத்தல்ல அடிச்ச வீடியோ, அதை வேணா நான் போடுறேன். உன் பேரு கேம் சேஞ்சர், நீ ஒரு கேமு எப்படா நம்புறது? போடுறா பாக்குறோம். ஏய் மேல வாடா, வந்து ப்ளே பண்றா ப்ளீஸ்டா. நீ அந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டேனா உனக்கு 5000 வெள்ளி தரேன். If you think so much of negativity, you can move from here, Viji. Because you don't know what is happening here. தெரியுதா விஜி, உங்களுக்கு கதை என்ன நடக்குதுன்னு தெரியல. நாங்க பேசுறது உங்களுக்கு நெகட்டிவா இருந்துச்சுன்னா நீங்க போயிருங்க. பிள்ளைங்க வரைக்கும் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கேம் செஞ்ச வா, மேல வந்துட்டு அந்த ஆடியோ ப்ளே பண்ணிப்ப வா. இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது, என்கிட்ட என்ன இருக்கு. நீ வந்து மேல ப்ளே பண்ணி இல்ல நீ போட்ட பாருங்க கொலைச்சேர், அதனாலதான் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணல. அப்படி இருந்தா தானே போடுறதுக்கு, அங்க இருந்தா இவனுங்க வச்சுக்கிட்டு இருப்பானுங்களா? என்ன பண்றேன்டா பண்றேன்டா, வீடியோ எடுத்து போடுறா. ஆனா நீ மேல வந்தா நான் வீடியோ காட்டுவேன் உனக்கு. பிஎம்க்கு வா, இந்த நக்கி வயம் கூட்டாளி எப்படி சுத்தி நக்கனான்னு காட்டுறவா. ஆளுக்கு இருக்க பச்சை படி பண்ணா உனக்கு பாட்டேன் நானு. ஹலோ கண்ணா, மீட்ல போ, மீட்ல 2 பேர் நீ ஜோக்க கேளு. சோ இமோஷனலா? சரி நீல பண்ணா மீட்ல போ. ரைட்டு, ஓகே பேசுங்க ஜி பேசுங்கள். அஜி இப்ப பாத்துக்கங்க கலெக்ஷன், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வரேன். அஜி பாத்துக்கங்க, 5 நிமிஷம் வரேன். கலெக்ஷன் பாத்துக்கங்க. கலக்கா பேசிக்கிறீங்க, கலக்கா வர. ஓகே அஜி கலக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். வீட்டுல வேலை எடுத்து இருக்கீங்களா? அதான் அமைதியா இருக்கேன். Viji, why so much negativity? It's because of you lah. So you get lost if there is so much negativity here. லைஃப் போட்டுக்கிறாங்க, பிந்தி பொம்பளைங்களை வந்து நோண்டாங்க. ஜசமஸ்தான் இப்ப உனக்கு எதுக்காக அடுத்தவங்களோட டாக்டரோட பேச்சு? ஜசமஸ்தான் ஏன்டா அரிக்குது அவனுக்கு?
நாக்கு அரிக்குதா இல்ல என்ன எங்க அரிக்குது சொல்லு. மா இங்க ஜாசா மஸ்தான், நீங்க தான் சமுதாயத்துல வந்து சுத்தப்படுத்துறீங்களாடா? பொம்பளை பிள்ளைங்களை பத்தி பேசுறீங்க, சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்களை பத்தி. உனக்கு என்னடா வேணும்? உனக்கு என்ன வேணும்? வா வா இங்க வந்து சொல்லிட்டு போ. இல்லைன்னா ஜாசா மஸ்தான் அப்புறம் உன்னோட பொம்பளை பிள்ளையோட பத்தி நம்ம பேச வேண்டியது வரும். புரியுதா? நாக்கு அடக்கம் வேணும். மானம் கட்டவன பெரிய நல்ல மாதிரி அன்னைக்கு வந்து பேசிட்டு போன. நீனும் அந்த இவங்களோட ஒண்ணு காட்டிட்ட பத்தியா? ஏன்டா பொம்பளை பிள்ளைங்களை பத்தி பேசுறீங்க, ட்ரோல் பண்றீங்க? சந்தோஷ்குமாரை பத்தி Facebook டைம்ல இருந்து தெரிஞ்ச விஷயம்டா. அவன் பொம்பளைங்க விஷயத்துல எப்படிப்பட்டவன், அவர் நாக்கெல்லாம் எப்படிலாம் போடுவாரு, எப்படி விரிச்சு நாக்க போடுவாரு, எப்படி பாஞ்சி நாக்க போடுவாரு, எப்படி பறந்துக்கிட்டு நாக்க போடுவாரு, வீடியோ எடுப்பாருன்னு Facebook டைம்ல இருந்து தெரிஞ்சதுடா. அவன் சொல்றான்னு உட்காந்து அவனை கூட்டி வச்சுட்டு ஒரு மனுஷனா நீங்க பாத்து. ஓகே ஜாசா மஸ்தான், நான் ஒண்ணு சொல்றேன், நீ அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஒரு 2 நாளைக்கு உன் வீட்டுல வச்சுக்கேன், கன்ஃபார்ம் தந்துருவான் பிரியாணி. நான் சதிச்சு சொல்லுவேன். அப்புறம் உட்காந்துட்டு அழுக்காத, புரியுதா? தைரியம் இல்லை தானே, தில்லியில தானேடா அவனை கூட்டிட்டு போறதுக்கு. அவனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. அப்புறம் என்னடா ஊராண்டு பொம்பளை பிள்ளைங்களை வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? அப்ப உன் பொம்பளை பிள்ளைய பத்தி இப்ப நான் வந்து ஏலத்துல விடவா? ஒரு நிமிஷம் பிடிக்காதுடா. அதுக்கு நம்ம நாய் பீத்திங் நயீம் வந்து சிரிக்கிறாரு. என்ன நயீம், நாய் பீ தின்னு 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 உனக்கு மூளையெல்லாம் மங்கி போச்சா இல்ல என்னது எனக்கு புரியல. நயீம் அவ்வளவு சிரிப்பு. இந்தோனேஷியாக்காரிய கூட்டிட்டு வந்த உனக்கு பேக்கேஜோட உனக்கு என்னடா தெரியும்? பொம்பளை பிள்ளைகளோட அருமையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதனாலதான் சிரிக்கிற உட்காந்து நயீம், அதனாலதான் சிரிக்கிற. நீ ஒண்ணு செய்ய தெரியுமா? சந்தோஷ் இருக்கான, அவனை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அந்த பேக்கேஜோட கொண்டாந்து தெரியுமா, எல்லாத்தையும் நாக்க போட்டுருவான். 100% சொல்றேன், கன்ஃபார்மா சொல்லுவேன். பிகாஸ் அவனை பத்தி எங்களுக்கு தெரியும்டா. அவன் வீடியோவை என் கையில வச்சுட்டு தான் நாங்க பேசுறோம். உனக்கு எனக்கு சொல்லி அனுப்பி விடுறேன். எந்த வீடியோ வேணும்? 4 வீடியோ மொத்தம் இருக்குது. சொல்லு எந்த வீடியோ வேணும்? ஒண்ணுதான் அனுப்புவோம் உனக்கு. வேணுமா? ஐயோ எப்படி பறந்துக்கிட்டே சூப்பர்மேன் மாதிரி பறந்துக்கிட்டு நல்லா கலரா இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ நான் கூட நினைச்சேன் என்னடா 2 ஆமை மாதிரி இருக்கன்னு பார்த்தா அவன் வெப்சைட்டு. ஆமா என்னடா இங்க என்னமோ ஆமை மொட்டை மண்டை தெரியுது, நாக்கு தெரியுது, கீழே ஆமைன்னு பார்த்தா ஐயோ ஒண்ணு தூக்குமே காலம் அப்படியே கப்பா. சோசியல் மீடியா கப்பா காசு கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். எவ்வளோடா 15,000? நான் நினைச்சுக்கோ பின்னாடி அப்புறம் நினைச்சேன். என்னமோ 15,000 மில்லி வெளியாக்கி இருக்க. ஒடியெல்லாம் கையில கிடைச்சிச்சுடா. நல்லா தான் பேசுறீங்க. உனக்கேயா மயிரே சத்துன்னு அந்த பையன் இருக்கணும்டா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது என்னோட நியூ ஐடி. உண்மையை பேசினா தூக்கிடுவானுங்களே. ஐடியை தூக்கிட்டான் லோகனு. நான் ஒரே விஷயம் தான் கேட்டேன், இது யாரு உன் மச்சானா அப்படின்னு தான் கேட்டேன். அதுல நான் ஆனா நான் நல்லா அவனை வந்து கதற விட்டுருக்கான். ஆமா அந்த அந்த கடுப்புலதான் கோபி குடிச்சிட்டீங்களா, கோபி குடிச்சிட்டீங்களா நல்லா என்னைய பட்டு. ஆனா அந்த லைஃப்ல செம்மையா பார்த்தேன்டா. அப்படியே மண்டையெல்லாம் பிடிச்சி எவ்வளவு நர்வஸ் ஆகலன்னு பார்த்தேன். இந்திரா பேரை சொன்னது அப்புறம் தங்கச்சி பேரை சொன்னதெல்லாம் நீ ரொம்ப நர்வஸ் ஆயிட்ட. தேவையா இது உனக்கு? வாயை மூடிட்டு உட்காந்துருக்கலாம் தானே. மயிரே சத்து எங்களை வந்து அப்பப்ப கேட்பாங்க கோபி குடிச்சிட்டீங்களா. மாமியார் வீட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு லோகரே? நல்லா இருந்துச்சா?
அவர் தான் உருட்டுறாரு, டிமாண்ட் வச்சுட்டு வந்தாராமே. இரு. அதுதான் கருப்பு கோப்பி கொடுத்தாங்களோ? அந்த கருப்பு கோப்பி குடிச்சிட்டா நீ கருப்பு கோப்பி குடிச்சீங்களா? கருப்பு கோப்பி இல்ல இவன் வந்து சின்ன பிள்ளைல இருந்து கருப்பு கோப்பி குடிச்சவன் தான். அவங்க அம்மா வயிற்றுல இருந்து கருப்பு கோச்சியை குடிச்சிட்டு வந்திருக்கான். அதனால தான் கருன்னு இருக்கான். அங்கங்க அந்த கரை ஒட்டி இருக்கு பாருங்க, கண்ணு கீழே, நெத்தி கீழே. பிளாக் பெப்பரு. நாங்க 2 பண்ணினே. ஏய் மச்சான் மச்சான் சொன்னீல, ஏய் லோகினே மச்சான் மச்சான் சொன்னீல, 2 வாரத்துல நீ போகணும் மக்காமாவுக்கு. போய் அங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உன் ஃபேமிலிக்கு இங்க லைஃப போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படிதான் எங்களுக்கு முறை, இப்படிதான் அவங்க அம்மா எனக்கு என்ன முறை வேணும், அவங்க அம்மா எங்க இருந்தாங்க, அவங்க அம்மா என்ன சொல்லி பண்ணாங்க, இது எல்லாத்தையும் போய் அக்கா சொல்லு. இவங்க அப்பா ஏன் சின்ன பிள்ளைவ பிறந்ததுமே இவங்க அப்பா ஓடி போயிட்டாரு கதாலி. பத்தி பண்ணிப்பான். மாமா பெருமாள் மாமா தான் வளர்த்தாரு அவனை. வளர்க்கும்போது நல்லா மாமா பெருமாள் மார்க்கெட் வச்சிருக்காரு. அவருக்கு நல்ல பேர் இருக்கு மார்க்கெட். ஏன்னா பசார் வச்சிருக்காரு. மார்க்கெட் பெருமாள் சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். நல்ல பேர் இருந்துச்சு. நல்லா தான் படிக்க வச்சாரு. காவல் கிளாஸ்லாம் அனுப்புனாரு. சிரிக்கிறீங்க? அவர் தேவார கிளாஸ்லாம் அனுப்புனாரு இவரை. நானும் இவனும் ஒன்னா தான் தேவாரெல்லாம் படிச்சோம். அது உண்மையிலே அடிச்சானா இல்லையா உங்களை? அப்ப கைட்டுக்கிட்டே அடிச்சானா இல்லையா? கம்பளை பறிச்சு கேள்விப்பட்டேன். நான் அவனுக்கு அக்கா. நான் தான் அவனுக்கு தேவார பாட்டை சொல்லி கொடுப்பேன். ஓ அந்த நன்றி கூட இல்லாம ட்ரோல் பண்ணிட்டு கிடக்குற நீனா பண்ண லோகினே. டேய் மாட்டான். இவனே ஒரு பேக்கு பையன் மாதிரி இருப்பான். அப்பெல்லாம் ஒண்ணு தெரியாது பாப்பா. இப்ப நீங்க எடுத்துக்கல அப்பனா இப்ப வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்காருன்னு சொல்றீங்களா? எம்ஜிஆர் மாதிரி கலர்னு இல்ல, இப்ப முடிய கரோட்டி மாதிரி ஆக்கிட்டான். அந்த கோச்சி கையெல்லாம் ஒட்டிருச்சு. அப்பதான் மூக்க சளியை வடிக்கிட்டு அப்படியே ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு சுடிதாரை போட்டுக்கிட்டு வருவான். பாவமா எங்க வெல்ஃபேர் வந்து கிடைச்ச சட்ட துணிமணி போல இருக்கு. இல்ல அவங்க மாமா வச்சு எல்லாத்துக்கும் கொஞ்சம் பிச்சை போட்டாரு. தாய் மாமாவோ? ஆமா அவன் மாமா பாத்துக்கிட்டாரு. டேய் உங்க மாமாவுக்கு என்னமோ பெருமாளா ஒரு நல்ல பேர் இருந்துச்சா, ஏன்டா அப்படி கெடுக்கிற கஞ்சா வச்சு?